Media 7 News செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. Hi, this is Veena Ponnappa. Media 7 News. YouTubeல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. தற்போது பெய்து வரும் பருவமழையால் மேலும் மோசமடைந்துள்ளது. சாக்கடை, மழைநீர், வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் GM நகர் பகுதியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் MLA ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு இன்று கோவை மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு பகுதிகள் உள்ளிட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குறைகள் தொடர்பாகவும் பொதுமக்களுடன் வந்து கோவை மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் அவர்களை சந்தித்து மனுக்கள் அளித்தார். தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்வதாக மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் பேசும்போது, பல்வேறு பிரச்சனைகள், மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள் பல்வேறு நகர்களிலே, பல்வேறு தெருக்களிலே மாநகராட்சியால் சரிவர செய்யப்படாமல் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கின்றார்கள். சமீபத்திலே கடந்த ஒரு வார காலமாக கோவையிலே பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக கோவையிலே பல்வேறு இடங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக 74வது வட்டம் GM நகர் பகுதியும், அதை போலவே 75வது வட்டம், அந்த 75வது வட்டத்திற்குட்பட்ட காந்தி நகர் 1வது வீதி, 2வது வீதி, ரமலான் நகர், இலாகி நகர், பாத்திமா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில், அதை போலவே சபா கார்டன், மெட்ரோ சிட்டி, போயஸ் கார்டன், ஆனந்தம் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்படைந்து, குறிப்பாக GM நகர் பகுதியில் பொதுமக்களுடைய வீடுகளுக்குள் கழிவுநீரும் சாக்கடை நீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்து விடிய விடிய அந்த மக்கள் தூங்காமல் குழந்தைகளோடு பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மாநகராட்சி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. GM நகர் பகுதியில் தொடர்ந்து பல முறை மாநகராட்சியிலே பல்வேறு கடிதங்கள் கொடுத்தும் இதுவரை மாநகராட்சி அந்த பகுதியில் சரியான மழைநீர் வடிகாலை கட்டவில்லை. அதை போலவே அந்த 74வது வட்டம் GM நகர் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜவாய்க்கால் மிகப்பெரிய ஓடை நீண்ட நெடுங்காலமாக தூர்வாரப்படாமல் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அதை போலவே 74வது வட்டம் ரூபா நகர், ஸ்ரீநகர், கலைஞர் நகர், கருணாநிதி நகர், அதை போலவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவில் அங்கு மழையின் காரணமாக பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டு அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்து பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநகராட்சி முழுவதும் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலுமே இது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் நாறிக்கொண்டிருக்கின்றன. அதை போலவே குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. குடிநீர் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது கிடையாது. ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 ட்ரிப்பு தான் குடிநீரே வருது. இது போன்ற பல்வேறு அவல நிலைகள் இந்த மாநகராட்சியில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக சந்தித்து 120க்கும் மேற்பட்ட கடிதங்களை நான் கடிதமாக கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மயானங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த மயானத்தில் இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய போகும் பொழுது அவர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், அதை போலவே அந்த பகுதி தூய்மையாக இருக்க வேண்டும், விளக்கு வசதிகள் இருக்க வேண்டும் என்று பல்வேறு முறை 10க்கும் மேற்பட்ட முறை மாநகராட்சியில் நான் கடிதம் கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே தொடர்ந்து இந்த மாநகராட்சியில் நிலவி வருகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்தித்து 100க்கும் மேற்பட்ட கடிதங்களை கொடுத்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் மட்டும் வரவில்லை, எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பகுதி மக்கள் அவர்கள் குறைகளை சொன்னார்களோ, கோரிக்கைகளை விடுத்தார்களோ அந்த மக்களையும் நேரடியாக அழைத்து வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்தில் கடிதமாக கொடுத்து அந்த பிரச்சனைகள் பற்றி விவாதித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். மாநகராட்சியினுடைய ஆணையாளர் 1 மாத காலத்திற்குள்ளாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று எங்களிடத்திலும் அதை போலவே பொதுமக்களிடத்திலும் உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இது போன்ற பிரச்சனைகளை களைந்து
பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை தூய்மையான ஒரு சுகாதாரமான ஒரு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி உருவாக்குவதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற்றுத் தருகின்ற நடவடிக்கைகளே இந்த அரசு ஈடுபட வேண்டும். கடந்த 3 ஆண்டு காலமாக செயலற்று கிடக்கின்ற முடங்கி கிடக்கின்ற இந்த எடப்பாடியினுடைய அரசும் அதைப் போலவே செயலற்று கிடக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் பொதுமக்களுக்கு அந்த தேர்தல் நடத்தாத காரணத்தினால் மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் உடனடியாக இந்த அரசு சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.